அல்லு அர்ஜுன் அண்ட் பூஜா ஹெக்டே இவங்க ரெண்டு பேரும் நடிக்கிற டூவடா ஜெகநாதன் இந்த படத்தோட ரிலீஸுக்கு தான் இப்போ நாங்கள் வந்திருக்கோம். இந்த படத்தில் ஹரிசங்கர் டைரக்ட் பண்ணியிருக்காரு, அப்புறம் தேவிஸ்ரீ பிரசாத் மியூசிக் அமைச்சிருக்காரு. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சவர். இந்த படத்தை எந்த அளவுக்கு ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, எந்த விதமான விஷயங்கள் அல்லு அர்ஜுன் கிட்ட இருந்து எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட் தான் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு தெலுங்கு ஸ்டாரோட படம் வந்து தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகுது. இப்போ எந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது? ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டும் இல்லை, லைக் யூஎஸ்ஏ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் ஷோ இதுக்கு முன்னாடி லைக் இதுக்கு நேற்றே ஷோலாம் விட்டுருக்காங்க. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கேசினோ தேட்டர்லாம் ஃபுல். இப்போ நீங்கள் அங்கே கேசினோ தேட்டர்லாம் ஃபுல்லாக அதே ஷோ தான் ஓடிட்டுருக்காங்க. இப்போது படம் வந்து நாங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதனால் கண்டிப்பாக இது வெற்றி படம் நினைக்கிறேன். அக்ரஹாரத்தில் வேஷம் போட்டிருக்கோம், அதனால தான் பார்க்க வந்தோம். நல்லாயிருக்கு, எல்லாருமே சொல்கிறாங்க. வீட்டில் தான் பார்த்துட்டு வீட்டில் ஃபேமிலியோட வர போகிறோம், அவ்வளோதான். பிரதர், இப்போது டிஜே படத்துக்கு உண்டான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் லெவல் உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குது? டிஜே ட்ரெய்லர்ஸே பார்த்துருப்பாங்க எல்லாருமே, அவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும். டீசர்லேருந்து ஐ திங்க் எந்த ஹீரோக்குமே அப்படி ஒரு இது கிடைக்காது. டீசர் 1, டீசர் 2, டீசர் 3, அது மட்டும் இல்லாமல் ஆடியோ டீசர் வேறு லான்ச் பண்ணாங்க. அண்ட் மோஸ்ட் ப்ராப்ளி இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் போட்டிருந்தோம்னு நினைக்கிறேன். யூடியூப்பில் லைவ் வந்து சவுத் இந்தியன் இண்டஸ்ட்ரியிலேயே பிஃபோர் ஃபிலிம் குட் கம் டு த ஸ்க்ரீன், ஆடியன்ஸ் எல்லாம் சேர்ந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட்னால தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் 4 லாங்குவேஜ்லையும் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. அல்லு அர்ஜுன் சார் அவர் படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னா ஃபேன்ஸ் யாருமே சும்மா கிடையாது. அவர் வந்து தெலுங்கு, பட் எங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம். நாங்கள் ஏன் தமிழ்நாட்டில் சென்னையில் இவ்வளோ பண்ணுறோன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். எங்களுக்கு ஒரு ஸ்பிரிட் என்னென்னா, தோ இ மைட் பி இன் தெலுங்கு, ஆனால் எங்களுக்கு வந்து அவர் சென்னையில் தான் வளர்ந்தார், சென்னையில் படித்தார், சென்னையில் தான் ஒரு டிகிரி முடிச்சுட்டு அப்புறம் தெலுங்கு போனார். எங்களில் ஒருத்தர் சென்னையில் இருந்து நாங்கள் வளர இடத்துல அவரும் வளர்ந்தார், அதுக்கப்புறம் தான் அங்கே போயிருக்கான்னு சொல்கிறது தான் எங்களுக்கு பெருமை. தெலுங்காராக இருந்துட்டு போனோம், பிரச்சனை இல்லை. பட் பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அவர் சென்னைக்கு வரணுன்னு. சாருக்கு வந்து ஏதோ காம்ப்ளிகேஷன்ஸ் எங்கள் டீம் எல்லாம் போயிருக்காங்க நினைக்கிறேன். ஒரு சிம்பிள் ரிக்வெஸ்ட் எங்களுக்கு, அப்படிலாம் கிடையாது, நீங்கள் தமிழுக்கு வாங்க, வி ஃபேன்ஸ் ஆர் வெயிட்டிங் யூ, உங்களை பார்க்கணுன்னு தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. தமிழ் ஸ்க்ரீன்ஸ் ஆர் வெயிட்டிங் ஃபார் யூ. ఈసారి డీజేతో కొడుతున్నాం, గట్టిగా కొడుతున్నాం. అల్లు అర్జున్ కి, అల్లు అర్జున్ కి, అల్లు అర్జున్ కి. Twinkle twinkle little star, Allu Arjun shining star. Twinkle twinkle little star, Allu Arjun shining star. இப்போ இந்த ஃபேன்ஸ் கிளப்பை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கு, உள்ள ஓடிட்டு இருக்கு? அல்லு அர்ஜுன் சாரோட நாலேஜுக்கு தெரியுமா, அவருக்கு தெரியுமா அந்த மாதிரி பண்ணுறது? தெரியும். பட் என்ன நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னா, அவர் வந்து இப்போ சென்னை எப்பயுமே தமிழ் தெலுங்கு படம் தான் பண்ணிட்டு இருக்காரு. தெலுங்கு படம் பண்ணாலும் அவர் வந்து ஃபோட்டோ ஷூட் பார்த்தீங்கன்னா அங்கே ஆந்திரா சைடுக்கு மட்டும் தான் தராரு. இப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே தர மாட்டேன்றாரு. இங்கே வந்தாலும் எங்களுக்கு எதுவுமே தெரிய மாட்டேன் அவர் வர்றது. ஸோ அவர் இங்கே வந்தார்னா எங்களுக்கு தெரியணும், நாங்கள் அவர் கூட ஒரு ஃபோட்டோ ஷூட் மாதிரி ஒரு அரேஞ்ச் பண்ணி எங்களுக்கு கொடுக்கணும். இல்லை சார், இப்போ என்னன்னா ஃபஸ்ட்டு இப்போது இந்த மூவிக்கு அடுத்துக்கு வந்து லிங்குசாமி கூட சார் கூட பண்ண வேண்டியது, அதை கொஞ்சம் கால் சீட்டு டிலேனால இன்னொரு படம் நான் பேர் சூரியன் ஆயில் இந்தியா, அது நம்ம சரத்குமார் சார், ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவங்களாம் நடிக்கிறாங்க அந்த படத்தில். அவர் டேரக்ட் படம் பண்ணோம், டப்புடு வேணாம், டப்புடு பண்ணால் நம்ம டெபிட் இது போயிடும், நம்ம இதுக்காக டேரெக்டாக பண்ணோம், அது கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணால் நல்லாயிருக்கும். ஆனால் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு பிஹைண்ட் வுட்ஸ் ஃபார் கிவிங் அஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் எங்கள் எல்லாரையும் காமிச்சதுக்கு. அண்ட் எங்களுடைய ஸ்பெஷல் டீம் எல்லாருமே கொஞ்சம் ப்ளீஸ் காமிச்சிருங்க. பிரசிடென்ட் அஜய், வைஸ் பிரசிடென்ட் உமா சாய், செக்ரட்டரி நான், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. பட் எல்லாம் உள்ளே போயிட்டாங்க. ஸோ நாங்கள் அவ்வளோ எதிர்பார்த்துட்ருக்கோம் படத்துக்காக. பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன். 12-15 ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோன்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோ பேர் இவங்க கூட காலேஜ் தான் படிச்சுட்டு இருக்காங்க, காலேஜ் தான் இருப்போம், கட்டட்ஸ்லாம் வேறு வந்திருக்கோம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணுன்னு. அவ்வளோ டெடிகேஷன், ஸோ மச் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். நீங்களும் படத்தை பாருங்கள், ஷேர் சாருக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்போம். தேங்க்யூ பிஹைண்ட் வுட்ஸ் ஃபார் கிவிங் திஸ்.